எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே சகல சத்தியத்தையும் நமது கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்துல பிரியமாயிருந்து இதை தியானிக்கும் பொழுது நமது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நமது உள்ளான மனுஷன் பலனடைவான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்தை பாருங்க. நாம் இனி குழந்தையாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கவனிங்க, பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் அன்புடன் தேவனுடைய வசனத்தை கற்று கை கொண்டு வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம வளரணும். இன்னைக்கு காலையில ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா எனக்கு ஏகப்பட்ட கட்டுகள் இருக்கு, அந்த கட்டுகள் இருந்து விடுதலைக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் அந்த அம்மாவுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அப்ப அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா ஆர்சிக்காரங்க வந்து எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்றாங்க, இப்படி ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா நமது தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஈடாக எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்காதேங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவ ஆவியானவர் இருக்கிறார். இந்த திரியேக தேவனை நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கும் பொழுது மாம்சத்துல இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறப்பதற்கு காரணமாய் இருந்த ஒரு பரிசுத்தவாட்டி மாதா, அவங்கள குறித்து நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, அவங்கள நம்ம வணங்கணும் கனப்படுத்தணும்னு அவசியமே இல்லையே. அவர்கள் பரிசுத்தவாட்டியா இருந்ததுனால தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமா பிறந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், அதோட அவங்க கேரக்டர் முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் அவங்கள தெய்வமா ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சு அதை வாழ்த்தி பாடிக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்கும். அப்ப கர்த்தரை விட்டு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறதுக்கு மாதா காரணமா இருக்கிறாங்க. மாதான்னா மாதா பேர்ல ஒரு சில காரணமா இருக்கு. இப்போ அவங்களும் ஜெபிக்க தானே செய்றாங்க, அவங்களும் இயேசுவை தானே சொல்றாங்க. கிடையாது. தேவனுடைய வழி உத்தமமானது, வலது பக்கம் இடது பக்கம் சாயக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், நீங்க மாதாவை கனப்படுத்துறீங்களா, இயேசு கிறிஸ்துக்கு மாம்சத்துக்கு தகப்பனா இருந்த யோசேப்பையும் சேர்த்து கனப்படுத்துங்க. மாத அளவுக்கு ஈக்குவலா யோசேப்பை கனப்படுத்தீங்களான்னு பாருங்க, கனப்படுத்த மாட்டாங்க. யோசேப்பு உத்தமனு நீதிமானுமா இருந்ததுனாலதான் அன்னைக்கு மாதாவை தள்ளி விடல. மாதாவை அவர் தள்ளி விட்டு இருந்தாருன்னு வைங்களா, மாதாவுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்து உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதன்னு கர்த்தர் சொன்ன சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்து மரியாதை சேர்த்து கொண்டதுனாலதான் மரியாவுடைய ஜீவன் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா வாலிப வயசுல கர்ப்பவதியானான்னு சொல்லி அவளை கல்லெறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப மாதாவை கனப்படுத்தணும், மாதா தான் இயேசு பிறக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு முழு சப்போர்ட்டா இருந்தது யோசேப்பு, அது தெரியணும். இன்னைக்கு அப்ப யோசேப்புக்கு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அருள் நிறைந்த யோசேப்பே நீர் வாழ்க கர்த்தர் உம்முடனேன்னு அவருக்கும் ஒரு பாட்டை பாடலாம, ஏன் பாடல? வஞ்சிக்கிறார். அப்ப நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், மாதா வழிபாட்டுக்காரங்களை வீட்டுல கூப்பிட்டு ஜெபம் பண்ணாதீங்கன்னு. உடனே படக்குன்னு அந்த அம்மா சொல்லுது, இந்த பெந்தைகோஸ்தைக்காரங்கெல்லாம் இப்படிதான் ஐயா, மாதாவை ஏத்துக்கிட மாட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாம போனாலும் சரி எனக்கு எதுக்குமா கவலை, நீ சத்தியத்துல நடக்கணும்னா உனக்கு ஆலோசனை சொல்றேன், உன் இஷ்டம் போல நடக்கணும்னா நீ என்கிட்ட வராத, உன் இஷ்டம் போல வாழு அப்படின்னு. ஐயோ நீங்க கோவப்படாதீங்க, நாங்க கோவப்படதான் செய்வேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நடப்பதற்கு ஆலோசனை கொடுக்கும்போது செவித்தினம் உள்ளவர்களாகி உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஊழியக்காரனை அற்பமா நினைச்சு எதிர்த்து பேசினா வருத்தப்படாம என்ன செய்வாங்க, கோவப்படாம என்ன செய்வாங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து சத்தியத்துல நடக்க பழகுங்க. அதை குறித்து தான் இங்க தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ இனி குழந்தையாயிராத, பலவிதமான கள்ள உபதேசத்தை கேட்டு நீ அலைந்து திரிகிறவனா இருக்காத, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அதுல வளருகிற அனுபவத்துல கடந்து வாங்கன்னு கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்றார். இன்னைக்கு எத்தனையோ புதுசா முளைக்கு. ஒருத்தன் மனவாட்டி சபைங்க,
கேட்டாச்சுன்னா சனிக்கிழமை தான் ஆராதனை, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அது சனிக்கிழமை அப்படி பின்பற்றி போகுது. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம பஸ்கா ஆசரிக்கணும், கூடார பண்டிகை ஆசரிக்கணும். எனக்கு புரியல, எதுக்கு நீங்க பஸ்காவும் கூடார பண்டிகை ஆசரிக்கணும் எனக்கு தெரியல. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னது. இல்ல, ஆண்டவர் தலைமுறை தலைமுறை அதை கை கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. அது பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு இல்லைங்களே. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் மாற்றி இருக்காருங்கிறது வேதத்தை படிச்சாதான் தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட பலவிதமான கள்ள உபதேசங்கள்ல அழைபட்டு அடிகிறவர்களா இராதபடி நீங்க சத்தியத்துல வளருங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலும் உமது பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சத்தியத்தை சொல்லியிருக்கேன். உடைய பிள்ளைகளின் மனக்கணங்களை திறங்கப்பா. உடைய பிள்ளைகளின் அறியாமையை எடுத்து போடுங்கப்பா. உடைய பிள்ளைகள் உமது அன்பில நிலைத்திருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கை கொண்டு அதுல நடக்க நீர் அவர்களை பழக்குவீங்கப்பா. ஆண்டவரே, உமது அன்பின் கரத்துல உடைய பிள்ளைகளை தருகிறேன். வஞ்சிக்கப்படாதபடி காத்துக்கிறேன். கிருபையாய் காத்துக்கொண்டு நடத்து. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அது மகிமையாயிருக்கும். God bless you.